முன்னெல்லாம் ஆபீஸ் நேரத்துக்கு அரை மணி நேரம் பிந்தி தான் வருவ. இப்பெல்லாம் சரியான நேரத்துக்கே வந்துடுற. மனசுக்குள்ள எதையும் மூடி மறைக்காம சொல்லுடி. உண்மைதாண்டி உமா. என் சிந்தனை எல்லாம் புதுசா வந்து ஜாயின் பண்ணி இருக்கிற சுகுமார பத்தி தான். அப்படி வா வழிக்கு. சுகுமார பத்தி உனக்கு என்னடி சந்தேகம்? இல்ல, நம்ம ஆபீஸ்ல 6 பொண்ணுங்க வேலை பாக்குறோம். யாருக்கிட்டயும் சகஜமா பேசுறதே இல்ல. ஆனா ஜென்ஸ் கிட்ட மட்டும் கலகலன்னு சிரிச்சு பேசுறாரு. அது ஏன்னு தான் எனக்கு புரியல. அடி போடி, இதுதான் உன் சந்தேகமா? ஏ மேகலா, ஒன்னு சொல்றேன் கேளுடி. சில ஆண்களோட சுபாவம் அப்படி. பெண்கள் கிட்ட பேசவே சங்கோச்சப்படுவாங்க. நம்ம மேனேஜர் அப்படிப்பட்டவரா இருக்கலாம் இல்லையா? ஏய் உமா, நீ சொல்ற மாதிரி தனிப்பட்ட விஷயத்த பேசுறதுனா அப்படி இருக்கலாம். ஆபீஸ் விஷயமா பேசும்போது கூடவா முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு பேசுவாரு? அது அவரோட சுபாவமா இருக்கலாம். அது சரி, நீ எப்ப அவர்கிட்ட பேச போன? எதுக்காக போன? ஆபீஸ் ஃபைல்ல எனக்கு ஒரு சந்தேகம். நிறுத்து. ஆபீஸ் ஃபைல்ல உனக்கு சந்தேகமா? ஏண்டி, ஆபீஸ்ல அத்தனை பேரும் உன்கிட்ட ஃபைல தூக்கிட்டு வந்து சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு போவாங்க. இப்ப உனக்கே சந்தேகமா? அட கேளுடி, நான் என்ன உண்மையாவே சந்தேகம் கேட்கவா போனேன்? அவர்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் போனேன். ஓஹோ, சரி. உன் சந்தேகத்தை தீர்த்து வச்சாரா? ஒரே செகண்ட்ல கிளியர் பண்ணிட்டாரு. ஆனா நான் தான் ஏதோ புரிஞ்சும் புரியாதது மாதிரி திரும்ப திரும்ப கேட்டேன். திரும்பவும் கிளியர் பண்ணாரா? அடி போடி, அவருக்கு எங்கேருந்து தான் கோவம் வந்துச்சோ. மிஸ் மேகலா, சொல்றது கவனமா கேட்டுக்கணும், திரும்ப திரும்ப என்ன கேட்டு தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. சரி, மத்ததெல்லாம் சாயந்தரம் பேசிக்கலாம். ஆபீஸ் நேரத்துல இப்படி நம்ம பேசிட்டு இருக்கிறத சிசிடிவி கேமரால பாத்துட்டாருன்னா அதுக்கு வேற மெமோ கொடுத்துருவாரு. ஆமா. யார் அது? நம்ம பாலு மாதிரில இருக்கு. ஹலோ பாலு. ஹலோ சுகுமார். வா வா வா. என்னப்பா திடீர்னு இந்த பக்கம்? ஊர்ல இருந்து எப்போ வந்த? பாலு, நான் வந்து 10 நாள் ஆச்சுப்பா. இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, குடும்பத்தை எப்ப கூட்டிட்டு வர போற? குடும்பமா? அப்பா அம்மா தான்ப்பா. வயசான காலத்துல அவங்களால வர முடியாது. கூப்பிட்டாலும் சொந்த வீட்டை விட்டுட்டு வரமாட்டாங்க. அது சரி, வைஃப் குழந்தைகள்லாம்? ஏய், நிறுத்துப்பா. எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. என்ன, இன்னுமா கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? என்ன செய்யறது? கல்யாணங்கிறது நம்ம கையிலயா இருக்கு? அதுதான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதே. அதெல்லாம் அந்த காலம்பா. கல்யாண சந்தையில இப்பெல்லாம் காசு பணத்துல தான் நிச்சயிக்கப்படுது. ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? ஏப்பா, வரக்கூடாதா? இல்ல, படிக்கும் போதும் சரி, பழகும் போதும் சரி, பொண்ணுங்களை பத்தி பேசினாலே ஒதுங்கி ஓடிடுவ. அப்படிப்பட்ட நீ இந்த மாதிரி டான்ஸ் நடக்கிற பக்கம்லாம் வந்திருக்கேன்னா ஆச்சரியமா இருக்கே. அதனாலதான் கேட்டேன். பாலு, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேளு. எந்த காலத்திலயும் எக்காரணம் கொண்டும் நம்மால எந்த பொண்ணுக்கும் மனசளவுல பாதிக்க கூடாது. அது மகா பாவம்ப்பா. டான்ஸ் பாக்குறது சரியோ தப்போ, மனசாட்சிக்கு மட்டும் விரோதம் இல்லாம நடந்துக்கணும். இதுதான் என்னோட கொள்கை பாலு. உனக்கு தான் தெரியுமேப்பா. எனக்கு என்னமோ இந்த மாதிரி நாட்டியங்கள் பாக்குறதுல ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அது சரி, என்ன பத்தி இவ்வளவு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கியே, நீ என்ன செய்யற? இது என்னுடைய ஹோட்டல்பா. ஓ, இங்க எல்லா வசதியும் இருக்கு. அப்படியா? இங்க சாதாரண ஆட்கள் எல்லாம் வர முடியாது. வசதியானவங்க வர்ற இடம்பா இது. ஓஹோ, அப்போ என்ன எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. டேய், நீ என் ஃப்ரெண்டுடா. உனக்கு எந்த நேரமும் வந்து போற உரிமை இருக்கு. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற டான்சர்ஸ் கலந்துக்கிற ப்ரோக்ராம் இருக்குது. அப்படியா? வா, விருந்து சாப்பிட்டே பார்க்கலாம். என்னங்க, மணி 12ஆவது, இப்பதான் வேலை முடிஞ்சுதா? மல்லிகா, போலீஸ்காரனுக்கு நேரமாவது ஒன்னாவது. 24 மணி நேரமும் டியூட்டி நேரம் தான்.
ஏங்க இப்படி சலிச்சுக்கிட்டு பேசுறீங்க? நீங்க தானே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சிருக்குன்னு பெருமையா பேசுனீங்க. இப்ப இப்படி சங்கடப்படுறீங்க? மல்லிகா, எனக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்கறதுல சந்தோஷம் தான். கடமை தவற சிலரை பிடிக்கிறதுலயும் தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதும் சந்தோஷம்தான். ஆனா சில சமயம் யார நாம உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அவங்கள கைது செய்யும் போது இவங்களோட வாழ்க்கையோட மறுபக்கம் இப்படியா அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி சரி உட்காருங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். இப்பவே நேரம் ஆயிருச்சே. இன்னைக்கு ரைடு டியூட்டி. பொதுவா ராத்திரி 10 மணிக்கு மேல கேளிக்கை நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லித்தான் பர்மிட் கொடுக்கறோம். ஆனா சில ஸ்டார் ஹோட்டல்ல அவங்க இஷ்டத்துக்கு நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டே இருக்காங்க. 11 மணிக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அப்பவும் அங்க நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்க நடந்துகிட்டு இருந்த நிகழ்ச்சிகளை பார்த்தவங்கள பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கு. அப்படியா? ஆமா மல்லிகா, ஊர்ல உள்ள பணக்கார வீட்டு பசங்க, அது மட்டும் இல்ல சில அரசு அதிகாரிகள். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஹோட்டல் மேனேஜர் கால்ல விழாத குறையா கெஞ்சி கேட்டதால வார்னிங் கொடுத்துட்டு வந்தேன். பணம் காசு அளவுக்கு மீறி இருந்தாலே இப்படிப்பட்ட ஆபாசங்களுக்கு துணைக்கு போவாங்க போல இருக்கு. ஏங்க? ஆமா ஆமா. மேகலா சாப்பிட்டாளா? சாப்பிட்டா 8 மணிக்கு சாப்பிட்டு அவ ரூம்ல படுக்க போனவ. நீங்க வர கொஞ்ச நேரம் முன்னாடி வர லேப்டாப்ப தட்டிக்கிட்டு இருந்தா. ஏங்க, அவளுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுதே. காலா காலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிரும் பாருங்க. ஆமா ஆமா, நீ சொல்றதும் உண்மைதான் மல்லிகா. ஆனா மேகலா கிட்ட கல்யாண பேச்சை எடுத்தாலே எதையாவது சொல்லி மறுத்து பேசிடுறாள. அவ பேசுவா, அவளுக்கு என்ன ஊர் இருக்கிற இருப்பு தெரியாம. அவ காலேஜ் படிக்கிறேன்னு போயிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு தூக்கமே போச்சு. அப்புறம் வேலை கிடைச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்ப அத பத்தி பேசவே மாட்டேங்கிறாளே. அவ ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு திரும்புற வரைக்கும் நான் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேங்க. கவலைப்படாத, காலையில மேகலா கிட்ட நான் கண்டிஷனா பேசிடுறேன். ஆமா ஆமா. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். என்னம்மா மேகலா, மணி 8 ஆகுது. இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சிச்சா? சாரி டாடி, ராத்திரி தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஆனா ஒண்ணுமா, தூங்குற நேரத்துல தூங்கிடணும். அப்புறம் வாழ்க்கையில விழிப்போட இருக்கிற நேரத்துல தூங்குறாப்புல ஆயிடும். சரி சரி, இப்ப போய் முகத்தை கழுவிட்டு வா. உன்கிட்ட கொஞ்சம் பர்சனல் விஷயம் பேசணும். ஓகே டாடி. என்னங்க, அவகிட்ட கல்யாண விஷயமா பேசுனீங்களா? என்ன சொன்னா? அவசரப்படாத மல்லிகா, புள்ள இப்பதான் எழுந்து வந்து முகத்தை கழுவ போயிருக்கா. ஃப்ரெஷ்ஷா வரட்டும், பேசிடுறேன். நீ குறுக்க எதையாவது பேசி காரியத்தை கெடுத்துடாத. நான் ஏன் பேச போறேன்? நான் அடுப்படிக்கு போறேன். எனக்கு நேரம் ஆச்சு. உங்களுக்கு காலை டிஃபனுக்கு ரெடி பண்றேன். இதோ வந்துட்டா. அப்பாவும் மகளுமா பேசி ஒரு நல்ல முடிவா பண்ணுங்க. என்ன டாடி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன டாடி? ஆமாம்மா, சொல்றேம்மா. இப்படி உட்காரு. முதல்ல அம்மா வச்சுட்டு போன காஃபிய சாப்பிடு. என்ன டாடி, பீடி எல்லாம் பெருசா இருக்கு, விஷயத்த சொல்லுங்க. எல்லாம் பெரிய விஷயம்தாம்மா. பெரிய விஷயமா? சொல்லுங்க டாடி. அதாவதுமா மேகலா, பட்டுன்னு கேட்டுறேன். ஓ, கல்யாணத்தை பத்தி என்னம்மா நீ முடிவு பண்ணிருக்க? சாரி டாடி, என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் டாடி? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. அப்படி இல்லம்மா, நீ படிச்சு முடிச்சதுமே பல பேரு பொண்ணு கேட்டு வந்தாங்க. நீதான் வேலைக்கு போன பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு மறுத்து பேசிட்ட. இப்ப நீ வேலையில சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. இப்பவும் காலத்தை தள்ளி போட்டா என்னம்மா? என்ன மேகலா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ சிந்தனையில இருக்க. டாடி, வந்து ரொம்ப நாள் இல்ல டாடி, கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க. ஒரு நல்ல முடிவா சொல்லிடுறேன். இல்லம்மா, இனிமேல இது விஷயமா காலத்தை தள்ளி போட முடியாதும்மா. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு செய்யணும்.
இவ்வளவு நாள் பொறுத்த உங்களால இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுக்க முடியாதா? என்ன டாடி? மேகலா, ஒரு கண்டிஷனான போலீஸ் ஆபீசரா பேசாம ஒரு அன்பான மகள்கிட்ட பாசமுள்ள அப்பாவா கேக்குறேன். ஏன்னா உன்னோட அம்மா அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கா. அதாவது மேகலா வந்து நீ யாரையாவது அப்பா, யாரையாவது காதலிக்கிறியான்னு கேக்குறீங்களாப்பா? ஆமாமா. ஆமாப்பா, எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அதான பார்த்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. நான் அப்பவே சொல்லல, இவ மனசுக்குள்ள யாரையோ நினைச்சுக்கிட்டு நாம கல்யாண பேச்சை எடுத்தாலே தட்டிக்கிட்டு வர்றான்னு. மல்லிகா, நீ கொஞ்சம் பேசாம இரு. மேகலா, நீ காதலிக்கிற பையன் உன்னை மனசார காதலிக்கிறானா? இல்லப்பா, தெரியாதுப்பா. நான் மட்டும்தான் அவரை விரும்புறேன். நீங்க தான் அவர்கிட்ட போய் பேசி. அப்ப இது காதல் விவகாரம் இல்ல. ஏ மல்லிகா, நம்ம பொண்ணு காதல் கிதல்னு சிக்கிக்க மாட்டான்னு சொல்லல. சரிம்மா, அந்த பையனோட அட்ரஸையும் போட்டோவையும் கொடு. நானே போய் விசாரிச்சுட்டு வர்றேன். சந்தோஷமா இருமா, நல்லபடியா முடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்பா. என்ன மேகலா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? ஆமா உமா, வீட்ல என்னோட கல்யாணத்தை பத்தி ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, இவ்வளவு நாளா என்னோட அம்மா தான் கல்யாணத்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நேத்திக்கு என்னாச்சுன்னா எங்க அப்பாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேக்குறதும் நியாயம்தானே மேகலா. கல்யாண வயசுல இருக்கிற பொண்ண ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா அவங்க பாரமும் தீந்துடும்னு நினைக்கிறாங்க. நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு செய்ய போற செலவுக்கு வரவாதான் நினைக்கிறாங்க. ஆமா, நீ என்ன சொன்ன? அப்பாவே கேட்டதுக்கு அப்புறம் மறுத்து பேச முடியல, சரின்னு சொல்லிட்டேன். நல்ல பதிலா தான் சொல்லிருக்க. உன்னோட அப்பா போலீஸ் ஆபீசர் ஆச்சே, மாப்பிள்ளைய செலக்ட் பண்றதுல ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாரே. அந்த கஷ்டத்தை எல்லாம் அவருக்கு நான் கொடுக்கவே இல்ல. அப்படியா? அப்படின்னா? என் மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லிட்டேன். என்ன உமா அப்படி பாக்குற? இல்ல, இவ்வளவு காலமா உன்னோட பழகுன என்னால உன் மனச புரிஞ்சுக்க முடியலன்னு திகைச்சு போயிட்டேன். ஆமா, உன் மனச கவர்ந்த அந்த மன்மதன் யாரு மேகலா? நம்ம மேனேஜர் சுகுமார் தான். அவரா? என்ன மேகலா சொல்ற? அந்த நெருப்பு கிட்ட எப்படி மேகலா நெருங்குன? பொண்ணுங்களை கண்டாலே எரிஞ்சு விழுவாரே, அவரை எப்படி உனக்கு பிடிச்சது? சுகுமாரோட அந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி குணம் படிச்சவங்க எல்லாம் என்னைக்குமே மனைவியை தவிர மத்த பொண்ணுங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாங்க. உன்னோட நம்பிக்கை நல்ல விதமா முடியட்டும். இதுக்கு உன் அப்பா என்ன சொன்னாரு? சுகுமார் தங்கி இருக்கிற அட்ரஸ வாங்கிட்டாரு, விசாரிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காரு. சரி மேகலா, உன் அப்பா எதையுமே தீர விசாரிச்சுட்டு தான் வருவாரு. எல்லாம் நல்லபடியா முடியட்டும். மா, என்ன மேகலா, அப்பா எங்கம்மா? எதுவும் சொன்னாங்களா? எதை பத்தி சொன்னாங்களான்னு கேக்குற? அதாம்மா விசாரிக்க போனாங்கல்ல, அத பத்தி ஏதாவது சொன்னாங்களாமா உன்கிட்ட? இல்ல மேகலா, நைட் ரெய்டுக்கு போனவங்க விடிய காலையில தான் வந்தாங்க. வந்ததும் அசதியா போய் படுத்துட்டாங்க. இந்த அப்பாவே எந்திரிச்சு வந்துட்டாங்க. நீயே கேளுமா. மல்லிகா, காஃபி எடுத்துக்கிட்டு வா. நான் குளிச்சிட்டு சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு திரும்பி போகணும். என்னங்க, உங்க மக உங்ககிட்ட ஏதோ கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு துடிக்கிறா. என்ன கேட்கணுமா? ஏமா மேகலா, ஏன் பேசாம நிக்கிற? ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, அப்பா கிட்ட கேளு. அப்பா அதான்ப்பா விசாரிக்க போனீங்கல்ல. சாரி மேகலா, அது சரிப்பட்டு வராது. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அந்த பையன் உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவன். ஏன்பா அப்படி சொல்றீங்க? அவனோட கேரக்டர் சரியில்லம்மா. எதை வச்சுப்பா அப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன் இல்லம்மா, புரிஞ்சுக்கம்மா. இல்லப்பா, நீங்க சரியா விசாரிச்சிருக்க மாட்டீங்க. நோ நோ, நான் எதையுமே சரியா விசாரிக்காம சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டேன். அதுலயும் இது என் பொண்ணோட வாழ்க்கை.
என்னப்பா இப்படி சொல்றீங்க? என்னால நம்ப முடியலப்பா. நம்பித்தாம்மா ஆகணும். தீர விசாரிச்சதோட மட்டும் இல்லம்மா, நானே அத நேர்ல பார்த்தம்மா. எங்க பாத்தீங்க? எந்த பொண்ணோட பாத்தீங்கப்பா? ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல நடு ராத்திரியில சட்டத்துக்கு புறம்பான டான்ஸ் நிகழ்ச்சியில பார்த்தம்மா. அந்த நிகழ்ச்சியில பெரிய மனுஷங்க வீட்டு பையன்களோட சுகுமாரையும் பார்த்தேன். முதல் தடவைங்கிறதால வான் பண்ணிட்டு வந்தேன். அக்கம் பக்கத்துல இருந்து ஏகப்பட்ட ரிப்போர்ட் வந்ததால நேற்று திரும்பவும் ரைடுக்கு போனப்ப இவனை திரும்பவும் அங்க பார்த்தேன். ஆனா பெரிய இடத்து சிபாரிசு வந்ததால நான் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியல. அதனால இவனும் தப்பிச்சிட்டான். அப்படிப்பட்டவன் எப்படிமா உனக்கு பொருத்தமா இருக்க முடியும்? ஒரு நிகழ்ச்சிய பாக்குறதால ஒருத்தவர் எப்படிப்பா கெட்டவனா இருப்பாரு? இது மாதிரி நிகழ்ச்சிக்கு மனச பறி கொடுத்துட்டா அப்புறம் அவங்க வாழ்க்கையும் திசை மாறித்தான் போகுமா? போகாதுப்பா, போகவும் விட மாட்டேன். இப்பவே போறேன். அவர்கிட்ட விசாரிச்சு ஒரு முடிவோட வரேன். சார், யாரு? ஓ, மேகலா, நீங்களா? ஆ, என்ன வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். சரி, ஆபீஸ் விஷயமா இருந்தா ஆபீஸ்க்கு வந்ததும் பேசிக்கலாம். சொந்த விஷயமா இருந்தா சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சதும் பேசிக்கலாம். ஓகேவா? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சொந்த விஷயமா தான் பேசணும் சார். ம், சரி சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆபீஸ்ல பெர்ஃபெக்ட்டா நடந்துக்கிற நீங்க வெளியில ஏன் சார் இப்படி நடந்துக்கிறீங்க? ஏன், எப்படி நடந்துக்கிறேன்? ஆபீஸ்ல நீங்க மத்த பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பாக்குறது இல்ல. அப்படி இருக்கிறப்ப நீங்க லேட் நைட் டான்ஸ் பார்ட்டி நடக்கிற ஹோட்டலுக்கெல்லாம் போறது சரியா சார்? ஆமா, அதுல என்ன தப்பு? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை. எனக்கு அப்படி ஒரு ஆசை. ஆனா அது மாதிரி டான்ஸ பார்த்து ரசிக்கிறேனே தவிர எந்த வகையிலயாவது தப்பா நடந்திருக்கேனா? இல்ல சார், இல்ல. அதனால தான் கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு மனநிலையை உங்களால மாத்திக்க முடியாதா? ஒரு மனுஷன் எந்த ஒரு எண்ணத்தையும் மாத்திக்கிறதும் மறக்கிறதும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் பொறுத்தது. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? சொல்றேன் சார். என் மனசுக்குள்ள என்ன அறியாம, உங்களை அறியாம உங்க மேல ஒரு பிடிப்பு சார். என்ன? ஐ மீன், நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த துடிப்பும் அக்கறையும். மேகலா, என்ன பத்தி தெரிஞ்சுமா இப்படி ஒரு எண்ணம் உனக்கு? ஆமா சார், இப்பதான் முன்ன விட அதிகமா தோணுது. இல்ல மேகலா, இல்ல. உங்க எண்ணத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு புறப்படுங்க. என்ன மேகலா, ஒரே டல்லா இருக்க? என் அப்பா இன்னைக்கு காலையில சுகுமார பத்தி சொன்னதை கேட்டு என் மனசே உடைஞ்சு போச்சு. இப்படி என்ன சொன்னாரு? அப்பா ராத்திரி ரைடுக்கு போனப்ப சுகுமார டான்ஸ் பார்ல வச்சு பார்த்திருக்காரு. அவரு பாக்குற பதவிக்கு மதிப்பு கொடுத்து ஜஸ்ட் அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு அனுப்பியிருக்காரு. மேகலா, சுகுமார் நல்லவர் இல்லைன்னு தெரிஞ்சும் நீ இப்படி உன் மனச குழப்பிக்கிறது எனக்கு சரியா படல. இல்ல உமா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு மேகலா? ஒரு நல்ல மனிதரோட எதிர்காலம் சில பலவீனங்களால இருளடைய கூடாது. இப்பவே அதை தடுக்கணும். அதனால தான் நான் அவரை திருமணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு உன் அப்பா சம்மதிப்பாரா? சம்மதிக்க வைக்கணும் மேகலா. ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சதும் நீயும் என்னோட வர. 2 பேரும் சேர்ந்து பேசி சம்மதிக்க வைப்போம். ஏய் மேகலா, அங்க பாரு, உன் வீட்டு வாசல்ல சுகுமார் பைக்கை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போறார் பாரு. அட ஆமா, இவர் ஏன் என் வீட்டுக்கு வந்திருக்காரு? ஒருவேளை நான் இவரை சந்திச்சத பத்தி அப்பா கிட்ட எதுவும் ரிப்போர்ட் பண்ண வந்திருப்பாரோ? நீ ஏன் எதுவும் கற்பனை பண்ணிக்கிட்டு மனச போட்டு குழப்பிக்காத. வா, எட்டே இருந்து எதுக்கு வந்திருக்காருன்னு கவனிப்போம்.
இந்த வீடு தான் மேகலாவோட வீடா இருக்கும். ம் கூப்பிட்டு பார்ப்போம். சார் சார். யாருங்க? என்ன வேணும்? ஆ, மேகலாவோட அப்பா இருக்காங்களாம்மா? இருக்காங்க, நீங்க உள்ள வாங்க. சரிம்மா. என் பேர் சுகுமார், மேகலா வேலை பார்க்குற ஆஃபீஸ் மேனேஜர். ஓ, நீங்க தான் அவரா? ம். அதான் ஏற்கனவே உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்களே. ஆ? அப்புறம் என்ன பேச வேண்டியிருக்கு? தோ மேகலாவோட அப்பாவே வந்துட்டாங்க. என்ன பேசணுமோ பேசிட்டு புறப்படுங்க. வணக்கம் சார். ம். இருக்கட்டும் இருக்கட்டும். எங்க வந்தீங்க? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. இனிமே பேச என்ன இருக்கு? புறப்படுங்க. சாரி சார், ஒரு 5 நிமிஷம் நான் சொல்ல வந்ததை பொறுமையா கேட்டீங்கன்னா. உங்க கதையெல்லாம் கேட்க எனக்கு இப்ப நேரம் இல்ல. இருங்க, அவரு என்னதான் சொல்ல வர்றாருன்னு கேப்போம். அம்மா, சார் கேள்விப்பட்டது பார்த்தது எல்லாமே உண்மை. ஆனா அப்படி எல்லாமே என் மனசு திசை மாறி போனதுக்கு என்னோட பெற்றோரும் ஒரு காரணமா. அப்படியா? ஆமா ஆமாமா, என்னோட அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாவே குடும்பம் நடத்தல. தினம் தினம் சண்டை தான். இதனாலேயே எனக்கு கல்யாணத்து மேல ஒரு வெறுப்பு ஆயிடுச்சு. ஆமா, என்னோட இளமையின் வேகத்தாலும் நண்பர்களோட சகவாசத்தாலும் இது மாதிரியான கேளிக்கைகளுக்கு என் மனசுல இடம் கொடுத்துட்டேன். ஆமா, இதே என்னோட பலவீனம் தான் சொல்லணும். இது மாதிரி காட்சிகளை கண்டு ரசிக்கும் சவலங்களுக்கு அருமையான நான் இது நாள் வரைக்கும் தடமாறி போகலமா, தடமாறி போகல. அது சரி, இப்ப இங்க வந்ததுக்கு காரணம்? என்னை பத்தி எல்லா விபரத்தையும் கேட்ட பிறகும் மேகலா என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு மதியம் சாப்பாட்டு இடைவேளையில மேகலாவும் அவங்களோட தோழி உமாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். மேகலாவோட உறுதியான வார்த்தைகளும் உள்ளன்பான பண்பையும் கேட்டு மெய்சிலிர்த்து போனேம்மா. ஆமா, தவறான பாதையில போயிட்டு இருக்கிற என்ன திருத்தி நல்வழி காட்ட தியாக மனம் படைச்ச இப்படி ஒரு பொண்ண மனைவியை அடைய நான் மிகப்பெரிய புண்ணியம் தாமா செஞ்சிருக்கணும். அதை அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இனிமே எந்த காரணம் கொண்டும் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்கறது இல்லைன்னு உறுதி எடுத்துட்டேன். இது சத்தியமா, இது சத்தியம். இத சொல்லத்தான் ரொம்ப ஆர்வமா இங்க வந்தேன். உங்க சத்தியத்தை நான் நம்பணுமா? எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி. குற்றவாளிகளோட வாக்குமூலத்தை அவ்வளவு சீக்கிரமா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா உறுதியா மறுபடியும் சொல்றேன் சார், இவ்வளவு நாளும் என்னையும் மீறிய ஒரு தவறான பாதையில நான் பித்தனா அலைஞ்சது உண்மைதான் சார், உண்மைதான். ஆனா உங்க மக என்ன உண்மையிலேயே விரும்புறாங்க. கேளுங்க, அவங்களுக்கு துரோகத்தை செய்யவோ ஏமாற்றத்தை தரவோ என் மனசு விரும்பல. அவங்களை ஏத்துக்கிட்டு புனிதமான வாழ்க்கை நடத்த ஆசைப்படுறேன். என் மீது உள்ள பிரியத்தால உங்க மக என்ன விரும்பலாம். ஆனா உங்க மகளோட நல்வாழ்வு விரும்பும் நீங்க முழு மனசோடு சம்மதிச்சாதான் நான் மேகலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்.